ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள். லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால ஒன்று தான், 2 in 1 தான். ஏன்னா நான் லஞ்ச் மட்டும்தான் செஞ்சுருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை. ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் தலைவலியா, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதனால் வெறும் லஞ்ச் மட்டும் செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே தான் கொடுக்க போகிறேன். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழம் அதெல்லாம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கொஞ்சமாக ஆப்பிள், அப்புறம் வாழைப்பழம், கொஞ்சமாக நட்ஸு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, எனக்கு மீதி உரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக அந்த பச்சை சுண்டல் பட்டாணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சாதம் மட்டும் வச்சு. மதியம் லஞ்சுக்கு சாதம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது கேரட் பீன்ஸ், அதுக்கப்புறம் அவரைக்காய் எல்லாமே சேர்த்து போட்ட கேரட் பீன்ஸ் கூட்டு. இது நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், எனக்கு இது பிடிக்கும் இது. அதனால் இன்றைக்கும் அதே மாதிரியே செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கு எக்கு தான். எக்கு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, இந்த கார மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் தூவியிருக்கேன் மேலே. ஃப்ரை பண்ணி தருவான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டு கேட்டேன், வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபைனலாக தொட்டுக்கு கொஞ்சமாக அப்பளம், அது மட்டும் பொரிச்சு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் இதுதான், பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். எனக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பழம், அந்த சுண்டல். ஹஸ்பண்டுக்கு அது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸாக கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வெறும் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பூரி பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு, இந்த காயெல்லாம் போட்டு குருமா வச்சுட்டு பூரி செய்யலாம் தான் பிளானு. ஆனால் காலைல லேட்டாக இருந்துச்சுனால பிளான் அப்படியே சேஞ்ச் ஆகி அது மதியம் லஞ்ச் கூட்டம் மாறிடுச்சு. பட் ஓகே, அது நான் முன்னாடி செஞ்சுருக்கேன், நல்லா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கூட்டு வைக்கிற மாதிரி தான், எல்லா காயும் போடுற மாதிரி தான். அதில் கேரட் பீன்ஸ், அவரைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், 2 கப்பு மட்டும்தான். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அதுக்கு குழம்பு. ஆமாம்ல, இப்போ எக்கு வைக்கணும்னா இன்னொன்று வேணும்ல. ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு எக் ஒயிட் மதியத்துக்கு ஒன்று, சரியா? கட் பண்ணி அழகாக பெப்பர் போட்டு வச்சுருக்கேன், அழகாக சாப்பிடுவேன். நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுத்தேன், நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கட்டுற மாதிரி ஃபீல் இது வேணாம் அது வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இதில் போட்டு கொடுக்குறேன். திடீர்னு அது தனியாக வச்சுக்கிறியா பேக்கில்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரெடி, எல்லாமே ரெடி. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.